நித்தியமும் ஆனந்தம் சர்வமும் மங்களம். சிவமே என் வரமே, சிவமே என் பலமே, சிவமே என் துணையே. நம சிவாய. நீங்க நல்லவரா கெட்டவரா? இப்படி திடுதிப்புன்னு ஒரு கேள்வியை கேட்டா எப்படி பதில் சொல்வது? ஆணவம் உள்ள வரையில் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாது. ஆணவம் இல்லாத வரையில் நீங்கள் கெட்டவனாக இருக்க முடியாது. ஆணவம் தானே, இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், அதனால் என்ன? ஒரு நாடாளுகின்ற தலைவனுக்கு அல்லது உலகாளுகின்ற தலைவனுக்கு ஆணவம் இருந்தால் இந்த உலகம் படுகின்ற பாட்டினை சொல்ல முடியுமா? உலகமே யுத்தகலமாக மாறிப்போகும். இந்த ஆணவம் எப்படி இருக்கிறது? நகமும் சதையுமாக உடலும் தோளுமாக இருக்கிறது. அந்த தோலை உரிக்க வேண்டும், அதுவும் கத்தியின்றி இரத்தமின்றி உரிக்க வேண்டும். அதை யார் செய்ய முடியும்? பரமனால் மட்டும்தான் செய்ய முடியும். பரமனை பணிந்து வணங்க வணங்க நமக்கு இருக்கின்ற ஆணவம் நமக்கு தெரியாமலே சென்றுவிடும். திடீரென்று என் ஆணவம் எங்கே என்று சொன்னால் பரமன் சொல்லுவான், அதை என் இடையில் உடையாக உடுத்தியிருக்கும். பரமன் புலித்தோல் அணிந்திருக்கின்ற கதை இதுதான். ஒரு புலியை கொன்று அதன் தோலை உடுத்திக் கொள்ளும் அளவிற்கு அவன் கொடுமையானவன் கிடையாது. அவன் பரமன், அவன் கருணையே வடிவுடையவன். ஆதி காலத்தில் மனிதன் காடுகளில் விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்த காலம். அன்பு என்பது கிடையாது, கருணை என்பது கிடையாது. நோ மெர்சி, நோ குவாட்ரம். எப்பொழுதுமே கொலை கொள்ளை, கண்டதையும் கொன்று தின்று வாழ்ந்த காலம். பக்தி பிறந்தது, பரவனை படிந்து வணங்கினான். அன்பு பிறந்தது, கருணை பிறந்தது, நீதி பிறந்தது, நன்றி பிறந்தது, நாகரிகம் பிறந்தது. மனிதன் பிறந்தான், காட்டிலிருந்து நாட்டிற்கு நடக்கலானான். இன்று புதிய சிந்தனைகள் பிறந்திருக்கிறது. விதண்டாவாதங்கள். மீண்டும் நாட்டிலிருந்து காட்டிற்கு பயணிக்க தயாராக இருக்கிறான். கவனமாக இருக்க வேண்டும். அதை ஒரு புறம் விடுவோம். திருஞான சம்பந்த பெருமான் அருளிய ஒரு தேவார பாடல். மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்றுனை பேசினதல்லால் குறையுடையார் குற்றமும் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே. மறையுடையாய் வேதங்களை உடையவனே, தோளுடையாய் இப்ப சொன்ன கதை. வாசடை மேல் வளரும் பிறையுடையாய். எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சிவபெருமான் தன்னுடைய நீண்ட ஜடாமுடியில் அணிந்து இருக்கின்ற அந்த பிறை சந்திரன் வளர்விரையா தேய்விரையா? அதற்கான பதிலை நான் சொன்னால் சரியாக இருக்குமா அல்லது நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குமா? ஆனால் தமிழ்ஞான ஞான முனிவன் சொன்னால் தவறாக இருக்காது. வாசடை மேல் வளரும் பிறையுடையாய், அது வளர்விரை. பரமனை பணிந்து வணங்க நமக்கு என்றுமே ஏறுமுகம்தான். வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என் தலைவனே. இன்று யார் யாரையோ எல்லாம் தலைவன் என்று பேசுகிறோம். நமக்கு உண்மையான தலைவன் பெருமான் தான். பிங்ககனே என்றுனை பேசினல்லால், அது மாதிரி பேசாது பாடாது. குறையுடையார் குற்றமும் ஓராய். குறையுடையவர்கள், சிறுநெறி உடையவர்கள், அவர்கள் செய்கின்ற குற்றங்களையும் பொருட்படுத்தாதவன். குற்றமும் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த பெருநெறி உடையவர்கள். பெருநெறி உடையவர்கள் தானே, அவர்களுக்கு துன்பம் ஏற்படாதா? அவர்களுக்கும் துன்பம் ஏற்படும். அதை நீக்க வல்லவனும் யார்? நெடுங்களமேயவனே, நெடுங்களத்தில் எழுந்தருள் இருக்கின்ற என் பெருமானே என்று பாடி நாமும் நம் துன்பங்களை நீக்கிக் கொள்வோம். நன்னெறி தருவதும் நற்றுணையாவதும் நலம் மிக அருள்வதும் நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம்.